Good morning, students. I am your maths teacher. Today we are going to see the types of matrices. Yesterday we have learnt what is a matrix and the applications of matrix, order of matrix, general form of matrix, isn't it? I hope you are all understood. Today we are going to see the types of matrices. Matrix is singular, matrices is plural. Okay, so types of matrices. First type we are going to say is a row matrix. The name itself you have to understand. Row matrix பேர்லே இருக்கு ஒரே ரோ மட்டும் இருந்தா அது row matrix. அதோட definition தான் பார்க்க போறோம். A matrix is said to be a row matrix if it has only one row and any number of columns. எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ரோ வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், -2 4 0 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டா இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ஒன்லி ஒன் ரோ, தட் இஸ் ஸ்லீப்பிங் லைன் ஒன்று தான் இருக்குது, ரோ ஒன்று தான் இருக்குது. காலம்ஸ் எத்தனை இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் எப்படி எழுதலாம்? 1 cross 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ ரோ மேட்ரிக்ஸ். ஸோ வி கேன் சி த அனதர் எக்ஸாம்பிள். பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், 8 3s -4 √2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ரோஸ் இருக்குது? ஒன்லி ஒன் ரோ. எத்தனை காலம் இருக்குது? 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஸ் 1 cross 4 அப்படின்னு எழுதலாம். Do you understand? So ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ இருந்தால் தட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். செகண்ட் டைப் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் பார்ப்போம். A matrix is said to be a column matrix if it has only one column and any number of rows. அப்படியே நம்ம ரோ மேட்ரிக்ஸ் அப்படியே இன்வர்ஸில் போட்டோம்னா அதுதான் நமக்கு வரும். காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு காலம் இருக்கணும், ரோஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் த கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸ் A = 8 √3 - 7. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள் எத்தனை ரோஸ் இருக்குது? ரோஸ் வந்து 3 ரோஸ் இருக்குது. காலம் ஆனால் எத்தனை தான் இருக்குது? ஒரே ஒரு காலம், தட் இஸ் ஸ்டாண்டிங் லைன் ஒன்று தான் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஸ் 3 cross 1 அப்படின்னு ஆர்டர் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ காலம் மேட்ரிக்ஸ். திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். வி கேன் சே த அனதர் எக்ஸாம்பிள் ஆல்சோ. திஸ் இஸ் ஆல்சோ எ காலம் மேட்ரிக்ஸ் அண்ட் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2 cross 1 இப்படின்னு எழுதலாம். ஸோ தீஸ் டூ ஆர் காலம் மேட்ரிக்ஸ். We can go to the next type of matrix. Third type of matrix is square matrix. Square matrix அப்படின்னா என்னன்னா, let us see the definition. A matrix in which the number of rows is equal to the number of columns is called as square matrix. ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். we can see the example. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், 1 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், how many rows are there? There are 2 rows. And how many columns are there? Columns are also 2. So we can write the order as 2 cross 2. So this is a square matrix. Column and rows are equal in number. So this is a square matrix. We can see another example also. இதில் எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், 3 rows இருக்குது. How many columns are there? 3 columns are there. So we can write the order as 3 cross 3. So this is also a square matrix. அப்போ square matrixனால் எப்படி எல்லாம் இருக்கும்? 2 by 2 இருக்கலாம், 3 by 3 இருக்கலாம், that is 3 cross 3 இருக்கலாம், 4 cross 4 இருக்கலாம், 5 cross 5, 6 cross 6, இப்படி same number of rows and same number of columns இருந்தால் that is called a square matrix. Okay, we can go to the next type. Fourth type is diagonal matrix. Listen carefully. Diagonal matrix. Diagonal matrix is a square matrix all of whose elements except those in the leading diagonals or 0 is called a diagonal matrix. Diagonal matrix, listen carefully. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல a matrix அப்படின்னு ஆரம்பித்தோம். இங்கே a square matrix அப்படின்னு சொல்கிறோம். why அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருந்து தான் டயகனல் மேட்ரிக்ஸ் வரும். இட் ஷுட் நாட் பி எ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்.
Do you understand? That's why in the definition itself we are saying a square matrix. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதனோட டயக்னல்ஸில் மட்டும் நம்பர்ஸ் இருந்து அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். we can go for the எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் 1005 எடுத்துக்கிறோம். இதோட டயக்னல் இது ஒரு ஸ்கொயர், இது 2x2 மேட்ரிக்ஸ். இதில் டயக்னல் என்ன, 1ம் 5ம் தான் டயக்னல் இல்லையா? அப்போ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு ஜீரோவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். அப்போ இதில் டயக்னல் 1 5, இது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், டயக்னல்னால் நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 1 5 இந்த சைடில் தான் டயக்னல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கொயரில் 2 டயக்னல் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டால் 2 டயக்னல்ஸ் ஆர் தேர். அப்போ இதில் இன்னொரு டயக்னலை நம்ம பார்க்குறோம். 4 7 7 4 6, இது இன்னொரு சைடு ஆஃப் டயக்னல். இப்படியும் நம்பர் இருக்கலாம், இந்த டயக்னல்லையும் இருக்கலாம். ஆனால் அந்த டயக்னலில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். That is called a diagonal matrix. So the matrix B is also a diagonal matrix because diagonal மட்டும்தான் numbers இருக்கு, மற்ற எல்லாமே ஜீரோவா இருக்கு. This is a diagonal matrix. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு, diagonal matrix ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் diagonal மேட்ரிக்ஸாக இருக்க முடியும். Do you understand? Okay, next type, fifth type of matrix is scalar matrix. The fifth type is scalar matrix. We can go to the definition. Yes, a diagonal matrix in which all leading diagonal elements are equal is called a scalar matrix. Listen carefully. நம்ம diagonal matrixல a square matrixனு ஆரம்பிச்சோம். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் diagonal matrixாக இருக்க முடியும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் பாருங்கள் எப்படி தொடங்குறோம் பாருங்கள், a diagonal matrix அப்படின்னு தொடங்குறோம். அப்போ ஒரு diagonal matrix தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக நம்ம வர முடியும். மற்ற எந்த மேட்ரிக்ஸும் அதில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டயக்னல் மேட்ரிக்ஸுக்கு என்ன ரூலு, டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கணும், அதர் எலமெண்ட்ஸ் ஷுட் பி ஜீரோ. அந்த கண்டிஷன் தான் இதுக்கும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லீடிங் டயக்னலில் சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும், த எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் பாருங்கள். ஏன்ற மேட்ரிக்ஸில் 5 0 0 5 எடுத்துட்டோம். அப்போ டயக்னலில் இருக்க 2 நம்பரும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அனதர் எக்ஸாம்பிளும் பாருங்கள், இப்படி இந்த டயக்னலில் வந்தாலும் எடுத்துக்கலாம். அதுலேயும் எப்படி இருக்குது, டயக்னலில் மட்டும் சேம் நம்பர் -6 -6 -6ன்னு சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் கால்ட் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டைப் we are going to see is identity or unit matrix. ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் எலமெண்ட்ஸ் இன் த லீடிங் டயக்னல் ஆர் all 1 and rest are all 0 is called a identity matrix or unit matrix. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயக்னலில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயக்னலில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஈக்குவலான நம்பர்ஸ் இருக்கணும். அதாவது ஒரே மாதிரி எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் டயக்னல்ஸில் சேம் நம்பர் இருக்கணும், அதுவும் அது 1 மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. -1 கூட இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி 1. ஸோ வி கேன் கோ ஃபார் த எக்ஸாம்பிள். பாருங்கள், எக்ஸாம்பிளில் 2x2 ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் டயக்னல்ஸ் எப்படி இருக்குது, 1 1 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 3x3 எக்ஸாம்பிள் பார்க்குறோம் மேட்ரிக்ஸுக்கு. அதுவும் எப்படி இருக்குது, டயக்னலில் எல்லாமே 1 இருக்குது. இப்போ டயக்னலில் 1 மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக போயிடும். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, நமக்கு 1 மட்டும்தான் இருக்கணும். We can go for the next type. Next type is zero or null matrix. The name itself you can understand. Zero or null matrix is if the elements, all the elements of the matrix are 0, then it is called a zero or null matrix. A matrix is said to be a zero or null matrix if all the elements are 0. Very simple. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ null matrix. Zero or null matrix. Next,
நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற மேட்ரிக்ஸு டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். The matrix which is obtained by interchanging the elements in rows and columns of the given matrix A is called transpose of A and it is denoted by A transpose. A power T அப்படின்றத how to read, you have to read as A transpose. Okay. இப்போ பாருங்கள், மேட்ரிக்ஸ் இஸ் ஒப்டெயின்ட் பை இன்டர்சேஞ்சிங், அதாவது ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டா தட் இஸ் கால்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். தட் இஸ் 7 - 2 0 5 4 - 1 6 - 9 10 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம் பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு காலமை அப்படியே நம்ம ரோவாக கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்கள். 7 5 6ன்ற காலமை 7 5 6ன்னு ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு -2 4 -9 அப்படியே செகண்ட் ரோவாக மாற்றிட்டோம். தேர்டு காலமை தேர்ட் ரோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ரோவை காலமாவோ அல்லது காலமை ரோவாகவோ ஏதாவது ஒன்று தான் பண்ணோம். ரெண்டுத்தையுமே பண்ணோம்னா நமக்கு அது டிரான்ஸ்போஸ் கிடைக்காது, ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடச்சிரும். அப்போது நம்ம இதில் என்ன செஞ்சுருக்குறோம்? ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டோம். அது மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக அது மாதிரி போட்டிருக்கோம். திஸ் இஸ் கால்டு அ டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதை எப்படி ரீட் பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ். ஏ பவர் டீன்றதை how to read that? A transpose. Okay, next ninth type is triangular matrix. The ninth type of matrix is triangular type. In the triangular type of matrix, two types of triangular matrix is there. One is lower triangular matrix, another one is upper triangular matrix. First one nama paakalam. A square matrix in which all the entries above or leading diagonals are zero is called லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நல்லா கவனிங்க, இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் எடுத்துக்கணும். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக வராது. இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எல்லா என்ட்ரிஸும், அதாவது டயக்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருக்கணும். மற்றதிலெல்லாம் நம்பர்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் பாருங்கள். 7 0 0 5 4 0 6 9 6 - 9 10 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 3 × 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், ஒரு டயக்னல், இதில் டயக்னல் எது? 7 4 10, இதுதான் டயக்னல் இல்லையா? இப்போ அந்த டயக்னலுக்கு மேலே அபவில் இருக்க 3 எலமெண்ட்ஸ் பாருங்கள். 0 0 0ன்னு வந்துருச்சா? இப்போ இதில் ட்ரையாங்கிள் எங்கே வருது பாருங்கள். 7 4 10, அப்புறம் இந்த பக்கம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் அமைஞ்சு. அப்போ ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்க மற்ற எலமெண்ட் எல்லாமே என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இப்படி லோயரில் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். Do you understand? Next we can go for the next example. இன்னொரு இதே மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான், இதில் வந்த மாதிரி தான் டயக்னல் இருக்கணும்னு இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், 3 4 6 இந்த பக்கமும் நமக்கு டயக்னல் அமையலாம். அந்த டயக்னலுக்கு அபவில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ லோயர் பார்ட்டில் தான் நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ட்ரையாங்கிள் எங்கே கிடைக்குதோ அதை தான் நம்ம லோயர் அப்பர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஜீரோஸ் இருக்கிறத வச்சு கிடையாது. ட்ரையாங்கிள் எங்கே நமக்கு நம்பரை வச்சு வரக்கூடிய ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நமக்கு ட்ரையாங்குலர். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ எ எக்ஸாம்பிள் ஃபார் த லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see the upper triangular matrix. A square matrix in which all entries above the leading diagonals are 0 is called upper triangular matrix. இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம லோயர் பார்த்ததுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 7 4 5 அப்படின்றது டயக்னல். அப்போ டயக்னலுக்கு பிலோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே ட்ரையாங்கிள் எங்கே அமையுது பாருங்கள். இப்போ ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னா மேலே தான் நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிளில் கூட பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளில் பாருங்கள், இப்படி டயக்னல் எங்கே இருக்குது பாருங்கள். 6 4 2 இதில் டயக்னல் அமைஞ்சிருச்சு. அப்போ அதிலிருந்து நமக்கு ட்ரையாங்கிள்
upside கிடைக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். அது எங்கே இருக்குது? லோயர் உள்ள ட்ரையாங்கிள் கிடைச்சா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். அப்சைடில் கிடைச்சதுன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 9 தான் வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட டைப்ஸ் வந்து 9 டைப்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் என்ன? Two matrices A and B are said to be equal if and only if they have the same order and each element of the matrix A is equal to corresponding element of matrix B. ரெண்டு மேட்ரிக்ஸு ஈக்குவல் மேட்ரிக்ஸா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா, ரெண்டு மேட்ரிக்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸ், தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதோட இல்லாமல் எலமெண்ட்ஸ், ஏல இருக்க எலமெண்ட்ஸும் பியில் இருக்க எலமெண்ட்ஸும் ஷுட் பி சேம். அதுக்குன்னு ஈக்குவலாக இருக்கணும்னு இல்லை, அதே இதுவாக இருக்கணும்னு இல்லை, சேமாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஏன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன மேட்ரிக்ஸ்னால் 1 4 9 16 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டும் சேம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். எப்படி பாருங்கள்? ரெண்டுமே 2 × 2 மேட்ரிக்ஸ் தான். இப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் சேம். ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி, போத் ஆர் 2/2 மேட்ரிக்ஸ் தான். இப்போ அது ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா ஆர்டர் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட் சேமாக இருக்கணும். எலமெண்ட் சேமாக இருக்கா பாருங்கள். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் 1, பியில் ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் என்னது? A11 மேட்ரிக்ஸ் என்ன? A11 எலமெண்ட்டு 1 ஸ்கொயர் இஸ் 1. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் செகண்ட் எலமெண்ட்டு, அதாவது A12 எலமெண்ட் வந்து 4, இங்கே 2 ஸ்கொயர் இஸ் 4. அதே மாதிரி 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர்னா என்ன? 9. அதே தானே அங்கே இருக்குது 2 1ல் இருக்கிற. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர்னா 16. ஸோ A and B are called ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போது ஏஐஜேல இருக்க எலமெண்ட்ஸும் பிஐஜே எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. ஹென்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். ஓகே, ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அதில் இப்போ பிலையும் 1 4 9 அப்படின்னே கொடுக்காம, அப்படி கொடுத்தா நம்ம அதை இன்னொரு பின்னு எடுத்துக்க வேண்டியதே இல்லை இல்லையா? அதே ஏவாக தான் இருக்கும். இப்போது ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இதோட ரிசல்ட்டும் அதோட இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் எலமெண்ட்ஸ். அதுதான் நமக்கு இங்கே ஈக்குவல் மேட்ரிக்ஸில் சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் M × N டினோட்டட் பை -A M × N. அதாவது M × N ஆர்டரில் இருக்கக்கூடிய ஏன்ற மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் என்னென்னா -A. அப்படின்னா என்ன பண்ணணும்? த மேட்ரிக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை ரீப்ளேஸிங் ஈச் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட், அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? அடிட்டிவ் இன்வர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணணும். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன? அதோட நெகட்டிவ் சிம்பிள் போட்டால் தட் இஸ் கால்டு அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆப்போசிட் சிம்பிள், மைனஸில் நம்பர் இருந்தால் ப்ளஸ் போட்டால் அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ப்ளஸில் இருக்க நம்பருக்கு மைனஸில் இருக்கிறது அடிட்டிவ் இன்வர்ஸ். லெட் அஸ் see an எக்ஸாம்பிள். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 2 -1 3 4 -2 -8. இப்போ இதுக்கு நம்ம நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் போட போகிறோம். தட் இஸ் -A ஈக்குவல் டு, இதில் பாசிட்டிவில் இருக்கிறதெல்லாம் இங்கே நெகட்டிவில் போடுங்க, நெகட்டிவில் இருக்கிறத பாசிட்டிவாக போடுங்க. அப்போ என்னது? -2 +1 -3 -4 +2 +8. So this is the inverse negative of the matrix. இதுதான் A -A அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இவ்வளோ தான். நீங்கள் இந்த மேட்ரிக்ஸில் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது தான். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஒரு 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ இதோட நம்ம சம் போக வேண்டியது தான். இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் 1 mark or 2 mark கொஸ்டின்ஸ். அதனுடைய டெஃபினிஷன்ஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்?